எப்படி இருந்த இஷாரா வந்து இப்ப இப்படி ஆகிட்டா? எப்படி இந்த மாற்றம் என்று சொல்லித்தான் இப்ப உண்மையில அவதானா இஷாரா செவ்வந்தி என்று சொல்லி பலவிதமான கேள்விகள், பதற்றங்கள் எல்லாம் போய்க்கொண்டிருக்குது. ஆனா போலீசார் வந்து இது செவ்வந்தி தான் என்று சொல்லி உறுதிப்படுத்தி இருக்கிறோம். செவ்வந்தி தான் எப்படி இப்படியெல்லாம் மாறினவா என்று சொல்லி நிறைய தகவல்கள விசாரணைகள்ல சொல்லியிருக்கிறா. இது ஒரு பக்கம். அடுத்ததா வந்து சங்குப்பட்டியில கொலையான அந்த பெண்ணினுடைய மரணம் தொடர்பில இப்ப 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறோம். அது தொடர்பாகவும் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போறோம். காணொளிக்கு போறதுக்கு முதல்ல யாராவது முதல் தடவையா எங்களுடைய சேனலுக்குள்ள வாரீங்க, எங்களுடைய காணொளிகளை பாக்குறீங்கள்ட்டா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கன்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு காணொளியோட இணைஞ்சு பேச போறேன் நான் சுதர்ஷினி சசிகரன். இஷாரா செவ்வந்தி கைது செய்யப்படுறதுல இருந்து நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதுல இருந்து இப்ப வெளிவர தகவல்கள் எல்லாமே தகவல்கள் என்று சொல்லி அதெல்லாம் நாங்கள் ஒரு பக்கம் முக்கியமா பார்த்தாலும் இன்னும் ஒரு பக்கம் உண்மையில அவதான் இஷாரா செவ்வந்தியா என்ற ஒரு பலத்த கேள்வி கொண்டு எல்லாத்த மத்தியிலும் இருக்குது. ஏனென்றா இஷாரா செவ்வந்தி அந்த துப்பாக்கி சூடு நடந்த சமயத்துல போலீசாரால ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட புகைப்படத்துல ஒரு மாதிரி இருக்கிறா. இப்ப இஷாரா செவ்வந்தின்ற தோற்றம் என்றது இன்னொரு மாதிரி இருக்கு. அப்ப அவதானா இவான்னு சொல்லி பெரிய ஒரு பதற்றமான நிலைமை இருக்கேக்குள்ள போலீசார் என்ன செய்யணும் என்று சொல்லி சொன்னால் ஒரு டெக்னாலஜி ஒன்றை யூஸ் பண்ணி ஒரு டெக்னாலஜியை பாவிச்சு, அதாவது ஃபேஸ் ரெகக்னைசேஷன் டெக்னாலஜி என்று ஒரு டெக்னாலஜியை பாவிச்சு 100% இஷாரா செவ்வந்தி தான் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிற பெண், அதாவது ரெண்டுமே ஒரு ஆள் தான் என்று சொல்லி போலீசார் உறுதிப்படுத்தி இருக்கிறோம். இப்படி எல்லாம் உறுதிப்படுத்தினதுக்கு பிறகு இஷாரா செவ்வந்தி பல விஷயங்களை சொல்லி இருக்கிறார். தான் எப்படி இப்படி எல்லாம் மாறி இருக்கிறான்னு சொல்லி இப்ப இவ வந்து நேபாளத்துக்கு போயிட்டா அங்க போய் இருக்கேக்குள்ள ஒரே இடத்துலதான் இருக்கணும். அதை விட அங்க போய் ஒரு மாசத்துக்குள்ளேயே தன்னுடைய அந்த தோற்றத்தை வந்து மாற்றி கொண்டிருக்கிறாவாம். அங்க போனதுக்கு பிறகுதான் அவ அந்த தக்ஷி நந்தகுமார் என்ற அந்த பெண்ணை வந்து சந்திச்சிருக்கிறா. அதாவது இந்த சாவகச்சேரியை சேர்ந்த அந்த தமிழ் பெண் இருக்கிறாளோ தக்ஷி நந்தகுமார், அந்த தக்ஷி நந்தகுமாரை அங்க பாக்கக்குள்ள அவக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்ததாம். ஏனென்றா தன்ன மாதிரியே இருக்கிற ஒரு ஆளுன்னு சொல்லி ஒரு ஷாக்கிங்கா இருந்ததாம். அதுக்கு பிறகு இவ என்ன செய்திருக்கிறாண்டா அங்க இருக்கக்கூடிய இந்த அழகு கலை நிலையங்கள் இருக்குதானே, பியூட்டி பார்லர்ஸ் என்று சொல்லுவோம், அப்படியான இடங்களுக்கு போய் தன்னை வந்து அழகுபடுத்தி கொண்டிருக்கிறார். தன் உருவத்தையே வந்து மாற்றி கொண்டிருக்கிறார். அதை விட அவ இங்க இலங்கையிலேயே இருக்கக்குள்ளேயே தன் உருவத்தை மாற்றிக்கொள்றதுல முனைப்பு காட்டியிருக்கிறார். இலங்கையில இருந்து, அதாவது துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்ததுக்கு பிற்பாடு அவ இங்க இலங்கையில வந்து 3 மாத கால பகுதியில இருந்திருக்கிறா. அந்த 3 மாத கால பகுதியிலையும் தன்னை மாற்றிக்கொள்றதுக்கு நிறைய நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறாவ. தன் நீளமான கூந்தலை வந்து அரைவாசிக்கு வெட்டி அதை வந்து தான் வித்தியாசமா தலைமுடியில காட்டணும் எல்லாம் நடந்திருக்கிறாவா. அப்படியான முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கிறாவா. இதெல்லாம் இருக்கேக்குள்ள இவ இலங்கையில இருக்கேக்குள்ள இவ 2 இடங்கள்ல வந்து இருந்திருக்கிறா. முதலாவது வந்து மத்துகம என்ற ஒரு இடத்துல இருந்திருக்கிறா. அடுத்தது மித்தனி என்ற இடத்துல இருந்திருக்கிறா. மத்துகமவுல 2 மாசம் இருந்திருக்கிறா, மித்தனியவுல 1 மாசம் இருந்திருக்கிறதா வாக்குமூலங்கள்ல சொல்லி இருக்கிறா. இந்த மத்துகம மித்தனிய இப்படியான இடங்கள்ல இருக்கிறதுக்கு எல்லாம் நாடே தேடிக்கொண்டு இருக்குது. பரபரப்பா இந்த நபரை வந்து தேடிக்கொண்டிருக்கல எப்படி வந்து ஒரு ஒரு பாதுகாப்பா ஒளிஞ்சிருக்க முடியும், யாற்ற கண்ணிலையும் சிக்கப்படாம என்ற ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இந்த நேரத்துலதான் இந்த ஹெகல் பத்திர பத்மேவினுடைய ஒரு கூட்டாளி, ஒரு நண்பர் ஒருவற்ற உதவியின் பாதுகாப்புல தான் இவ மித்தனிய அதே மாதிரியாக இப்படியான இடங்கள்ல வந்து இவ மறைஞ்சு இருந்திருக்கிறான்னு சொல்லி வாக்குமூலங்கள்ல இவ வந்து சொல்லி இருக்கிறா. ஆனா அந்த நபர்கள் யார் அப்படி என்று சொல்லி இன்னமும் தகவல் வெளிப்படுத்தப்பட இல்லை. ஜாற்ற பாதுகாப்புல இருந்தவா கெகல் பத்திர பத்மேவனுடைய கூட்டாளிட பாதுகாப்புல இருந்திருக்கிறான்னு சொல்லி தகவல் தெரியும். ஆனா அந்த நபர் யார் என்று சொல்லி இன்னமும் தெரியப்படுத்தப்பட இல்லை. இனி வர்ற வாக்குமூலங்கள்ல வந்து கட்டாயம் வாய் திறந்து சொல்லியேதான் ஆகணும், வேற வழி கிடையாது. அப்ப இப்படி இருக்கேக்குள்ள இவ நேபாளத்துல வந்து முற்றுமுழுதா தன் அடையாளங்களை வந்து மாற்றிக்கொள்றதுக்காக வந்து அதிக அளவுல தன் நிறப்பூச்சுகளையும் பாவிச்சு அது மாதிரியாக நிறைய கிரீம்ஸ்களையும் பாவிச்சு தன்னை வந்து முற்று முழுதா ஒரு வேறைய மாதிரியான ஆளாவே பார்த்திருக்கிறார். ஒரு மாசத்துல இப்படியான மாற்றம் அவாக்குள்ள வந்துட்டுதான். அப்ப வந்து தன்னை இன்னும் அழகுபடுத்துறதுல அவக்கு ஆர்வம் ஏற்பட்டிருக்கு. அதோட ஒரே இடத்துல அடைஞ்சிருக்கவும் அவக்கு வந்து ஒரு மாதிரியாக ஒரு சலிப்பு தன்மை ஏற்படுத்த அவ அழகு கலை நிலையங்கள்லயே வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் அங்க பணி புரிஞ்சிருக்கிறான்ற மாதிரி இப்ப சொல்லி இருக்கிறார். ஆனா இப்படி ஒரு பெரிய சம்பவத்தை செய்து போட்டு அங்க போய் அவ வந்து ஒரு வேலை செய்திருக்கிறா ஒரு பார்லர்ல என்ற விஷயத்த வந்து நம்ப முடியாம இருக்குது. ஆனா அவ வந்து வாக்குமூலத்துல அந்த விஷயத்த சொல்லி இருக்கிறா. அப்ப இனிதான் தெரியும் உண்மையில அது உண்மைதானா இல்லைன்னு சொன்ன அடையாளத்தை மாத்துறதுக்காக மட்டும்தான் அங்கே அவ போயிருக்கிறாவான்னு சொல்லி அதிக அளவு முனைப்பு காட்டி இருக்கிறாவான்னு சொல்லி எல்லாம் இனிதான் ஆராயப்பட்டு கொண்டு வருது. இதெல்லாம் இப்படி இருக்கேக்குள்ள இப்ப இஷாரா செவ்வந்தியத்தான் அதிக அளவுல எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஏனென்றா இஷாரா செவ்வந்தியை பற்றின இந்த விஷயங்கள் வந்து சாதாரணமானது இல்ல. ஒரு 26 வயது இருக்கிற ஒரு பெண் ஒருவர் ஒரு அசாத்தியமான
விதமான ஒரு தைரியம் வேணும் இப்படியான விஷயத்த செய்யறதுக்காக. இஷாரா செவ்வந்தி தன்னை வந்து தக்ஷிய மாதிரி மாற்றிக் கொள்றதுக்காகவும் முனைப்பு காட்டியிருக்கிறா. ஏனெண்டா இப்ப அவ மாதிரி தான் இவ வந்து அங்க போக போறா. அதாவது மொரிஷியஸுக்கு புறப்படுறதுக்கு தயாரா இருக்கேக்குள்ள வந்து இப்படி தக்ஷி நந்தகுமார உருவத்தை தான் எடுக்க வேண்டும்ன்றதுக்காகவும் அதிகளவு முனைப்பு காட்டியிருக்கிறார். அதோடைய அவ பல பல பேர்கள்ல தான் அங்க போயிருக்கிறார். கடைசியா அங்க நேபாளத்துல இருக்கேக்குள்ள வந்து தமிழினி என்ற ஒரு பெயர்ல தான் அங்க இருந்திருக்கிறார். இப்படியாக பலவிதமான ஆள்மாறாட்டங்கள் ஏகப்பட்ட இல்லீகலான விஷயங்கள் எல்லாம் செய்துதான் அவ அங்க இருந்திருக்கிறவா. இப்ப எல்லாமே ஒவ்வொரு விஷயங்களா வெளிப்படுத்த கொண்டு வருது. இது ஒரு புறம் இருக்கு. அடுத்ததா கடந்த 12ஆம் தேதியிலிருந்து பெரிய அளவுல பேசு பொருளா மாறின ஒரு விஷயம் அந்த சங்குப்பிட்டியில வந்து கண்டெடுக்கப்பட்ட குடும்ப பெண்ணினுடைய அந்த உடலம். அந்த உடலத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னா ஏற்கனவே இதை பற்றி நாங்க விரிவா கதைச்சிட்டோம். தெளிவா இனி திரும்ப திரும்ப அதை பற்றி சொல்ல தேவையில்லை. அந்த சங்குப்பிட்டியில கரையொதுங்கின அந்த பெண்ணின்ற கொலை சம்பவம் தொடர்பில் 2 நபர்கள் வந்து இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறோம். அந்த 2 நபர்களும் யாருன்னு சொன்னா 2 நபர்களும் ஒரு மருந்து கடையினுடைய அதாவது ஒரு பார்மசின்ற உரிமையாளரும் அதே பார்மசியில உதவியாளரா வேலை செய்கிற ஒரு பெண்ணும் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறோம். கைது செய்யப்பட்ட நபர்கள்ல அந்த கடை உரிமையாளருக்கு 51 வயசு, இந்த பெண் உதவியாளருக்கு 32 வயசு. முற்று முழுதா இது வந்து நகைகளுக்காக செய்யப்பட்ட ஒரு திருட்டு. அதோட அவர்கள்ட்ட இருந்து 30 லட்சம் ரூபாய் காசு வந்து மீட்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி இந்த கொலை சம்பவம் நிகழ்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லி தீவிரமான விசாரணைகள் எல்லாம் போகுது. அதை பற்றின தகவல்கள் இன்னும் கிடைக்கப்பெறையில. அதை பற்றின தகவல்கள் கிடைத்த உடனே நாங்கள் அந்த விஷயங்களை வந்து பகிர்ந்து கொள்வோம். உண்மையில எப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான கேவலமான ஒரு உலகம் என்று சொல்லி சொன்னா அந்த குடும்ப பெண் கொலை செய்யப்பட்ட அந்த குடும்ப பெண்ணுக்கு வந்து ஒரு அழகான குடும்பம் இருக்கு. கணவர் 2 பிள்ளைகள் என்று சொல்லி அவ ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவ ஒரு அழகான குடும்பம். இன்றைக்கு வெறுமனையே இந்த என்னன்னு சொல்றது எங்கட ஊர்கள்ல எல்லாம் சொல்லுவினோம் நாய் தூக்கா காசு நாய் தின்னா காசு அப்படின்னு சொல்லுவினோம். ஆனா காசு இல்லாம வாழ்க்கை இல்ல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், காசுதான் வாழ்க்கை என்றும் இல்ல. காசால வாங்க முடியாத நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில இருக்குது. அப்படி இருக்கேங்களோ வெறுமனையும் ஒரு பணத்துக்காக ஒரு கொலை. சரி அந்த நகைகளை நீங்க கலட்டி கொண்டு அந்த பெண்ணை வந்து உயிரோட விட்டு இருந்தா கூட நகை தானே போனா போகட்டும் அதை சம்பாதிச்சு கொள்ளலாம் என்ற ஒரு மனநிலை வரும். ஆனா பின் தலையில அடிச்சு இந்த முகம் எரிகிற மாதிரியான ஒரு திரவத்தை ஊத்தி குத்துயிரும் குலையுயிருமா கொண்டு போய் கடல்ல போட நுரையீரலுக்குள்ள தண்ணி முட்டி அந்த பெண் உயிரிழக்கைக்குள்ள எவ்வளவு வலிகளை அந்த பெண் வந்து சந்திச்சிருப்பா. இப்படியான ஒரு விஷயத்த செய்யறதுக்கு அந்த அந்த நபர்கள் வந்து நபர்களா இல்லையோன்னு சொல்லி சொன்னால் மிருகங்களான்னு தெரியாது. அப்படியான ஒரு கேவலமான கீழ்த்தரமான வேலையை செய்திருக்கிற மண்டைக்குள்ள மிகவும் கேவலமான வெட்கக்கேடான ஒரு சமுதாயத்துல தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக ஒவ்வொருத்தரும் நீங்க இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கூட தயவு செய்து உங்களோட பாதுகாப்புல அக்கறையுடையாக்களா இருங்க. ஏனண்டா நீங்க கண்ணுக்கு முன்னால பாக்குற நபர்கள் கூட உங்களோட முகத்துக்கு முன்னாலே ஒரு மாதிரி கதைப்பினும் உங்களை போக விட்டு உங்களோட பின்னுக்கு இன்னொரு மாதிரி கதைப்பினும். அப்படிப்பட்ட ஒரு கேவலமான சமுதாயத்துலதான் நாங்கள் இருக்கிறோம். எல்லாரையும் நம்பாதேங்கோ, பார்த்து நடந்து கொள்ளுங்க. என்னன்னு சொன்னா நெருங்கி பழகுன்றவர்களாலதான் ஆபத்துக்கள் கூட எங்களை சூழ்ந்து இருக்கு. ஆக எல்லாரும் பார்த்து பத்திரமா இருந்து கொள்ளுங்க. இப்படியான செய்திகளை தினம்தோறும் கேட்கக்குள்ளேயே மனசெல்லாம் ஏதோ கனத்து போற மாதிரியான உணர்வு தான் வருது. இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே என்றைக்காவது ஒரு நாளைக்கு நாங்க இறந்துதான் போகணும். வந்தவர் எல்லாம் தங்கிட்டா இந்த பூமியில இடம் இல்லதான். ஆனா எங்கட மரணம் இப்படி நிகழ வேண்டும் என்று சொல்லி ஒரு முறை இருக்குதானே. இப்படி எல்லாம ஒரு மரணம் நிகழணும் என்றல்ல இதெல்லாம் பார்க்கக்குள்ள எங்களுக்கு தோணுது. ஆக இன்றைக்கு இந்த காணொலியில நாங்கள் இந்த விஷயங்களை தான் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். முடிந்த வரைக்கும் இந்த காணொலியை வந்து மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. பிரயோசனமா இருக்கட்டும். தகவல்களை அறிஞ்சு கொள்றதுக்குன்னு சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில சந்திச்சு கதைச்சு கொள்வோம். நன்றி உறவுகளே.